அடுத்தது 5வது கேள்வி, நெட்டாங்கலைகளினால் காட்டப்படாதது. சோ இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இதுவுமே பாசிபிள். மொத்தம் இதோட 3வது தரக்கா இந்த பேப்பர்ல வந்துட்டு ரைட்டா. ஃபைனல் பேப்பர்ல 3வது தடவையாக இடம்பெற்றாச்சு. மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவை விளங்கப்படுத்தியாச்சு. தெரிப்பு, முறைவு, தலையீடு, கோணல், முனைவாக்கம் ரைட்டானே. சோ இந்த தலையீட்டு விளைவுகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் விளங்கப்படுத்த வரல ரைட்டா. முனைவாக்கம் என்பது முனைவாக்கம் அடைகிறதுக்கு அதாவது அதுல ஏற்றங்கள் இருக்கணும். ஏற்றங்கள் இருக்குன்னு சொன்னா நமக்கு ஏற்றம் சார்ந்து நாம படிச்ச ஒரே ஒரு அலை மின்காந்த அலை. சோ மின்காந்த அலை ஒரு குறுக்கலை. குறுக்கலைகளில் தான் என்ன உண்டாக முடியும்? முனைவாக்கம் உண்டாக முடியும். சோ தலையீட்டு விளைவுகள்னு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்பு, வேற நீங்க படிப்பீங்க குற்றலை தாங்கியல்ல ரைட்டா. சோ 2 அலைகள் சேர்ந்து உருவாகின்ற சந்திப்புகளை பத்தி படிப்பீங்க. சோ அதே மாதிரி அடிப்பை பத்தி படிப்பீங்க. இந்த மாதிரியான விடயங்கள் தலையீடுக்குள்ள வரும் சரிதானே. சோ இந்த அனைத்துமே தெரிப்பு, முறிவு, தலையீடு, கோணல் இவை அனைத்துமே குறுக்கலைகளிலும் உண்டாகும், நெட்டாங்கலைகளிலும் உண்டாகும். முனைவாக்கம் குறுக்கலைகளில் மட்டும் உண்டாகும். இதோட 3வது தரக்கா இதே கேள்வி, அதே கேள்வி வந்தது. பாசிபர் நீங்க செஞ்சுட்டு போனாலே காணும். நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா கையில வெண்ணையை வச்சுக்கொண்டு நெய்தடி அலைகிற கதையாக பாசிபர் தான் கேள்வி வருதுன்னு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் பாசிபரை 100க்கு 100% தெளிவாக பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா தாராளமா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு காணும். இல்லையா? ரைட். 6வது கேள்வி,